Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இது நம்மளோட 13th கிளாஸ். இந்த கிளாஸ்ல வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணும் தான் பார்க்க போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப்பில் வந்து நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச், ஓகேவா? இதுக்கு நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு லைனில் 10 சென்டிமீட்டர் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 லைன் நம்ம ட்ரா பண்ணணும். கீழே ஒரு லைன், அப்புறம் மேலே தள்ளி இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் கேப் விட்டு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 லைன் ட்ரா பண்ணியாச்சு. இதில் தான் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே இருக்க லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். எப்பவும் போல் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை அப்படியே மேலே கொண்டு போய் மேலே இருக்க லைனில் பஞ்ச் பண்ணி ஒரு லூப் எடுக்கிறோம். அந்த லூப்பை அப்படி கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டைட் ஆகி இங்கே ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அது டைட் ஆகிற அளவுக்கு இழுத்துட்டு திரும்ப கீழே இருக்க நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த பக்கத்தில் போயிடும். அங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படி டர்ன் பண்ணி இந்த இடத்துல ஒரு செயின் அகைன் அதை அப்படியே மேலே கொண்டு போகிறோம். பாருங்கள், மேலே அந்த லைனில் பஞ்ச் பண்ணி ஒரு லூப் எடுக்கிறோம். அந்த லூப் அப்படியே கீழே அப்படியே இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வந்தோடனே இந்த இடத்துல வந்து டைட் ஆயிரும். டைட் ஆனதுக்கப்புறம் கீழே இருக்கிற நூலை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கன்னா இந்த எக்ஸிஸ்ட் நூலும் மேலே வந்துடும். அப்போ அது பக்கத்தில் ஒரு நாட் போட்டுட்டு அகைன் அப்படியே திருப்பி இந்த லைன் மேலே இன்னொரு செயினை அதை அப்படியே திரும்ப மேலே கொண்டு போகிறோம். மேலே இருந்து இழுக்கும்போது ரொம்பவும் டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க. இப்படி ரொம்ப டைட்டாக எடுத்து இந்த இடத்துல வந்து சுருக்க விழும் நடுவில், ஓகேவா? அதுக்கும் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக வர அளவுக்கு இழுத்துட்டு அப்புறம் அந்த இடத்துல கீழே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த இடத்துல லாக் ஸ்டிச் கொடுத்துரும். லாக் பண்ணிட்டு அப்படி திரும்ப லைன் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே இழுத்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து எடுக்கிறோம். ஸோ இதே மெத்தடில் தான் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ பாருங்கள், லைனில் இருந்து போட்டு அதை இழுத்துட்டு அப்புறம் மேலே கொண்டு போங்க. மேலே இருந்து திரும்ப இழுத்து கீழே கொண்டு வந்தாலும் அங்கே லாக் ஆயிரும். அங்கே ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் சைடில் ஒரு ஸ்டிச்சு. அகைன் மேலே போகிறோம். மேலேருந்து இப்படி கீழே இழுக்கிறேன். அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறேன். அகைன் இந்த லைனில் திரும்ப ஒரு செயின் ஸ்டிச்சு. இப்போ இதுலேயும் பாருங்கள் எப்படி போடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு 5 லைன் பாருங்கள் மேலே இருக்குது. இப்போ போட்ட 2 லைனுக்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கீழே தள்ளி வந்திருக்கு. ஸோ ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி போடக்கூடாது. கரெக்டாக நீங்கள் லைன்னா அந்த லைனில் பஞ்ச் பண்ணி இழுக்கும்போது தான் ஈவனாக வரும். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து போடுங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்ல இருந்து நான் எப்படி போட்டு காமிக்கிறேன்னு இங்கே லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். இப்போ லைன் மேலே கொடுக்குறேன். இப்போ ஈவனாக வருது பாருங்கள். இப்போ கீழே இங்கே ஒரு லாங் ஸ்டிச், அப்புறம் சைடில் ஒரு ஸ்டிச்சு. மேலே இழுத்து கீழே இழுக்கும்போது இந்த இடத்துல லாக் ஆயிரும். அப்புறம் க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் பஞ்ச் பண்ணி மேலே கொண்டு போகிறேன். மேலே பஞ்ச் பண்ணி அப்படி எடுத்து அப்படியே கீழே கொண்டு வரேன். ஸோ அந்த இடத்துல நாட்டு விழுந்துடும். அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், அப்போ திரும்ப லைனில் ஒரு செயின் ஸ்டிச்சு நல்லா த்ரெட்டை இப்படி இழுத்துட்டு அப்புறம் மேலே கொண்டு போங்க. உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகாது, ஓகேவா? இப்போ இங்கே நாட்டு பக்கத்தில் ஒரு லாக், அகெயின் இப்போ பக்கத்தில் ஒரு செயின். இப்போ நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அப்புறம் மேலே அப்படி திருப்பி மேலே கொண்டு போங்க. அப்புறம் மேலேருந்து திரும்ப கீழே அப்படியே இழுக்கும்போது கீழே பிடிச்சிருக்க த்ரெட்டையும் நீங்கள் இழுத்தீங்கன்னா பக்கத்தில் போயிடும், அந்த லூப் பக்கத்தில் போயிடும். இப்போ பாருங்கள், மேலேருந்து நான் கீழே இழுக்கிறேன். லாங்காக இருக்கா, இப்போ கீழே இருக்கிறது பிடிச்சிருந்தோன்னு கிட்ட வந்துடும். அப்போ ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் நீங்கள் திருப்பி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே போகணும். ஸோ இதே மெத்தடில் இந்த மாதிரி ஓவராக நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் விழுற தெரியுதுன்னா இந்த இடத்துல சுருக்கம் விழும். ஸோ ரொம்பவும் டைட்டாக இழுக்கக்கூடாது. கரெக்டாக இழுத்தா தான் அந்த சென்டரில் சுருக்கம் இல்லாமல் கிளாத் வந்து எந்த சுருக்கமும் இருக்காது, கரெக்டாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு லைன்லேருந்து இழுக்கிறேன். கீழே பஞ்ச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அகைன் சைடில் திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டுறேன். ஸோ இதே மெத்தட்லேயே நீங்கள் போட்டு பழகுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதே மெத்தடில் தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ராப் பண்ணி ஒரு 10 சென்டிமீட்டரில் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ப்ராக்டிஸ் ஒர்க்கை கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி நான் என் நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ செகண்டில் பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு 5 லைன்ஸ் கிட்ட ட்ரா பண்ணணும். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் 5 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. மேலே போட்டது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது வேவ்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச். இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே. இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டிச் தான். ஃபில்லிங்ஸ்க்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச்சை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து 5 லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் 1 2 3 4 5ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, அடுத்து இப்போ தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, அகெயின் அதே பட்டன் ஹோல் ஸ்டிச்சை தான் ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச் போடுறோம். இப்போ 4th லைனில் திரும்ப லாக் பண்ணி செயின் போட்டு அடுத்து எடுக்கிறது வந்து 5th லைனில். ஸோ இதான் வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இப்போ அகெயின் திரும்ப 4th லைனுக்கு இப்போ திரும்ப லாக் போட்டு அகெயின் ஸ்டிச் எடுத்து இப்போ 3rd லைன் திரும்ப லாக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ செகண்ட் லைன் திரும்ப ஃபஸ்ட் லைனில் ஒரு லாக்கு ஒரு இது திரும்பவும் செகண்ட் லைன்லேருந்து திரும்ப அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் லைன் அப்புறம் 3rd லைன் அப்புறம் 4th லைன் கொஞ்சம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5th லைன். ஓகேவா? இப்போ திரும்ப அகெயின் 4 3 2 1 இந்த மெத்தட்லேயே நம்ம போட போகிறோம். இதுக்கு தான் வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு பேர். ஸோ இந்த ஸ்டிச்சஸுமே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சில் நெக் லைனுக்கு அப்புறம் ஸ்லீவோட இதுக்கெல்லாம் போடலாம். சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுமாதிரி இந்த ஸ்டிச்சஸில் வச்சு தான் இதுலேயுமே ஃபில்லிங்ஸ்லாம் கொடுப்போம். ஸோ அடுத்தடுத்து அது எப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளாஸில் அடுத்தடுத்த கிளாஸில் சொல்லுவேன். ஸோ ஸ்டார்டிங் பேசிக் பட்டன் ஹோல் ஸ்டிச் இந்த மெத்தட் தான். இந்த மெத்தடை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் மேலே கொடுத்துருக்கிறதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வேவ்டு மெத்தட்லையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் இழுத்துட்டு அப்புறம் மேலே கொண்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டு ஈஸியாக இருக்கும். மேலே கொண்டு போயிட்டு இழுத்திங்கன்னா த்ரெட்டு கட் ஆகும். அந்த மாதிரி கீழே இழுத்துட்டு அப்புறம் அப்படி திருப்பி மேலே கொண்டு போய் பஞ்ச் பண்ணி கொண்டு போங்க. ஸோ அவ்வளோதான். நான் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என் நாட் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு சில ஷேப்ஸ் வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம அது மாதிரி பால் ஷேப் கொடுத்துருந்தோன்னா நம்ம சுற்றி நீங்கள் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போடணும். குட்டி குட்டியாக போடணும். இந்த மாதிரி லைனை போட்டிருக்கேன்னா நான் லைன் போட்டிருக்கிறதுல நீங்கள் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு மெத்தடில் நீங்கள் போடணும். லைன்ஸு மேலே ட்ரா பண்ணல ஒரு அளவாக நீங்கள் கரெக்டாக போட்டாலே போதும். இன்னொரு ஷேப்ஸும் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே நீங்கள் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை அப்ளை பண்ணுவோம். ஃப்ளவர் ஷேப் கொடுத்துருக்கேன். அதுக்கும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை சுற்றி போடுங்க. இப்போ வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு டிசைன் வந்து இந்த டிசைனில், அதாவது ஃப்ராக் டிசைனில் மேலே இருக்கிற பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஏதாவது ஒரு டிசைனில் போடுங்க. வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இந்த டிசைனில் தான் ஃப்ராக் டிசைனில் போடுங்க. இப்போ இந்த இடத்துல இப்படி வேவாக வர மாதிரி போடுங்க. ஒரு 2 லேயர் இல்லை ஒரு 3 லேயர் கிட்ட வர மாதிரி போடுங்க. அப்படி இல்லை இப்படியும் போடலாம், இல்லை சைடில் லேயராக போடுற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட ஓன் இது தான், ஓன் க்ரியேட்டிவாக நீங்கள் எப்படினாலும் பண்ணுங்கள். இப்போ மேலேயுமே இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சாக போட சைடாக போட்டாலும் சரி, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலும் சரி, இந்த மாதிரி வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஃப்ராக்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதேமாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண வேறு இந்த பால் இன்னொரு ஃப்ளவரும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது போக பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஒரு டிசைன்லையும் போட்டு சென்ட் பண்ணுங்கள். கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.